இன்னைக்கு 98வது செய்யுளிலிருந்து படிக்கணும். இந்த வாரம் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 வாரங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், தேவியின் யோகினி வடிவங்கள். அதாவது தேவிக்கு 7 வகையான 7 விதமான யோகினியோட வடிவங்கள் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம விலாவாரியாக பார்க்கணும். அதாவது இந்த ஸ்ரீ வித்யா உபாசனையில் இந்த யோகினிகளோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அந்த யோகினிகளுமே அம்பாளுடைய அம்சம்தான், தேவியுடைய அம்சம்தான். தேவி தான் அப்படி வந்திருக்காங்கிற மாதிரி. ஸோ அவங்கள பற்றின குறிப்புகள்லாம் கொடுக்கப்படும். அவங்கள எப்படி ஆராதனை பண்ணணும், என்ன செய்யணும்னு அதை பற்றி விரிவாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போது 475வது நாமாவளியில் இருக்கும். 534வது நாமாவளி வரைக்கும் இந்த யோகினிகளை பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப விரிவாக இந்த உரையாசிரியர் கொடுத்துருக்காரு, ரொம்ப எக்ஸலண்ட்டாக. ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே போகணும், நேரம் காணாது. ஸோ முக்கியமான விஷயங்களை தான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன். 98 विशुद्धि चक्र निलया विशुद्धि चक्र निलया आरक्त वर्णा त्रिलोचना खड्वांगादि प्रहरणा वदनैक समन्विता विशुद्धि चक्र निलया रक्तवर्णा त्रिलोचना विशुद्धि चक्र निलया रक्तवर्णा त्रिलोचना खड्वांगादि प्रहरणा वदनैक समन्विता அடுத்த செய்யுளையும் படிச்சு पाय
पायसान प्रिया त्वक्स्था पायसान प्रिया त्वक्स्था पशुलोक भयंकरी पशुलोक भयंकरी अमृतादि महाशक्ति अमृतादि महाशक्ति समृद्धा डाकिनीश्वरी समृद्धा डाकिनीश्वरी पायसान प्रिया त्वक्स्था पशुलोक भयंकरी पायसान प्रिया त्वक्स्था पशुलोक भयंकरी अमृतादि महाशक्ति समृद्धा डाकिनीश्वरी अमृतादि महाशक्ति समृद्धा डाकिनीश्वरी. இப்போ முதல்ல டாகினி அப்படிங்கிற அந்த யோகினியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே டாகினீஸ்வரின்னு போட்டு பார்த்தீங்களா, இந்த 98 99 ரெண்டு செய்யுளுமே அந்த டாகினீஸ்வரன் அந்த யோகினி அம்பாளை பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ அந்த டாகினிங்கிற எங்கே இருக்கா, விஷுத்தி சக்கர நிலையா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 6 சக்கரங்கள் பார்த்துருக்கோம். மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து விஷுத்தி சக்கரம், மணிப்பூரகம், அதுக்கப்புறம் அநாகதம், அதுக்கப்புறம் விஷுத்தி வந்து இங்கே வருது. விஷுத்தி வந்து இந்த தொண்டைக்குழிக்கு பக்கத்தில் வரும். சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், அப்புறம் வந்து விஷுத்தி. கரெக்ட். ஸோ இப்போ விஷுத்தி சக்கர நிலையா இவ எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால், விஷுத்தி சக்கரம்னு சொல்லிட்டு தொண்டைக்குழி இருக்கு இல்லையா, தொண்டைக்குழியில் இருக்க மாட்டா, அதுக்கு பின்பக்கமாக அங்கே தான் அந்த சக்கரங்கள்லாம் இருக்குது. அங்கே இருப்பவளாக இந்த டாகினீஸ்வரியை சொல்கிறாங்க. அதாவது விஷுத்தி சக்கரம்னு என்னன்னு கேட்டால், சுஷும்னா காண்டத்தில் தொண்டைக்குழிக்கு பின், இந்த சுஷும்னாங்கிற அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த இதில் முதுகு தண்டில் போகிறதான் சுஷும்னா காண்டம் சொல்லுவாங்க, சுஷும்னா நாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இங்கே சொல்கிறாங்க. தொண்டைக்குழிக்கு பின், சுஷும்னா காண்டத்தில் தொண்டைக்குழிக்கு பின் 16 தளங்களுள்ள தாமரை போன்று அமைந்துள்ளது இந்த விஷுத்தி. அந்த விஷுத்தி சக்கரத்தில் விட்டு இருக்கா யாரு, இந்த ராகினீஸ்வரி. இது ஆகாச தத்துவம் தோன்றிய இடம், அதன் நடுவில் உள்ள மொட்டில் தங்கி இருப்பவள் அப்படின்னு இங்கே ராகினீஸ்வரி சொல்றாங்க. இப்போ என்ன சொல்லப்பட்டுன்னு கேட்டால், பொதுவாக வந்து மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து தான் எல்லாத்தையும் விளக்குவாங்க இந்த 6 சக்கரங்களை பற்றி. இங்கே டாகினீஷுங்கிற அம்பாளை வந்து விஷுத்தி சக்கரத்தை விட்டு ஏன் முதல்ல சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு ஒரு அழகாக விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது நம்ம உபனிஷத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதா, அந்த ஆத்மாவிலிருந்து முதல்ல ஆகாசம் தான் தோன்றியதாக சொல்கிறாங்க. பஞ்சபூதங்கள், ஆகாஷாத் வாயு, ஆகாசத்துலேருந்து வாயு வந்ததாக சொல்கிறாங்க. அதுலேருந்து அப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் ஜலம், அப்புறம் பிருத்திவி, இப்படி அந்த 5 அந்த தத்துவங்களும் பூதங்களும் உண்டானதாக சொல்கிறாங்க. ஸோ ஆக முதல்ல ஆகாசம் தான் உருவாக்கி சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆகாசம் அப்படிங்கிற தத்துவம் இருக்கிற இடம் வந்து இந்த விஷுத்தின்னு சொல்கிறாங்க. அதனால தான் முதல்ல டாகினீஸ்வரி, விஷுத்தி சக்கரத்தில் உள்ள டாகினீஸ்வரியை பற்றி எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடுத்து அநாகத சக்கரத்தில் உள்ள தேவதை, அப்படி ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம். அப்புறம் ஆக்ஞாவுக்கு வருவாங்க, அப்புறம் சகஸ்டாரம். ஸோ 6 + 1 7 யோகினிகளை பற்றி பார்க்க போகிறாங்க. சரியா? இதனைத் தொடர்ந்து 534வது நாமம் வரை யோகினியை பற்றிய விளக்கம். சோடஷா நியாசம் என்ற முறையில் யோகினி நியாசம் அடங்கும். அதற்கான 6 நியாசங்களையும் தனித்து யோகினி நியாச முறையும் சிறிது விளக்குவோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நியாசம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கரண் நியாசம், அங்கன் நியாசம் கேள்விப்படுவீங்க. அங்கன் நியாசம், கரண் நியாசம். இப்போ நியாசம்னா எங்களுக்கு இங்கே டெஃபினேஷனை கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நியாசம்னா பதித்து வைப்பதுன்னு அர்த்தம். நியாசம்னா என்ன? பதித்து வைப்பது அப்படின்னா பொருள் நியாசம்னா. இங்க தேவதையின் சக்தி உடலிலும் உள்ளத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் பதிய வேண்டும் என்ற உள்ளார்ந்த பிரார்த்தனையுடன் அந்தந்த மந்திரங்களை சொல்லி அந்தந்த தேவதை வடிவை தியானம் செய்து அந்த இடத்தை தொட்டு அங்கு தேவதா சக்தி பதிந்து விட்டதாக பாவனை செய்வதே நியாசம். இதை விட அற்புதமாக நியாசங்களை விளக்க முடியும். நான் ஏதோ ஒரு சமயத்தில் இந்த அங்கன்யாசம் கன்னியாசம் என்னன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தேன்.
இந்த மாதிரிதான் ஒரு விளக்கம் கிடைக்கவே இல்லை. என்னடா சொல்ல பாருங்க, அந்தந்த தேவதையோட சக்தி அந்தந்த அங்கங்களில் தங்கணுங்கிறதுக்காக என்ன செய்யணும், அந்தந்த மந்திரத்தை சொல்லி அந்த தேவதையை தியானம் பண்ணி அந்த இடத்த தொட்டு அந்த தேவதை அந்த சக்தி அங்கே தங்குதுங்கிற மாதிரி நம்ம பாவனை செய்கிறோம். இதுதான் ஞாசம். ஸோ இந்த தேவி வழிபாடும் போது 6 வகையான ஞாசம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஞாசம் யோகினி ஞாசம்னு சொல்லிட்டு, இப்போ அந்த யோகினி ஞாசத்தை பற்றி தான் விரிவாக சொல்ல போகிறார். அந்த யோகினி ஞாசத்தை வர்ற இந்த ஒவ்வொரு யோகினியை பற்றி தான் இப்போ விளக்கமாக சொல்ல போகிறாங்க. புரிஞ்சுதா? அந்த ஒவ்வொரு யோகினியையும் ஒவ்வொரு நம்மளோட உடலில் உள்ள ஒவ்வொரு சக்கரத்திலையும் பதிகிறதாக அவள் சக்தி பதிகிறதாக எண்ணி அவளுடைய உருவத்தை தியானம் பண்ணி அவங்க அமர்ந்திருப்பதாக நினச்சி அம்பாளை பூஜனை பண்ணுறது. ஸோ அந்தந்த தேவதைகள் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க ரூபம் என்ன, என்ன ஆயுதம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நைவேத்தியம் செய்யணும், எப்படி வழிபடணும், இது எல்லாத்தையும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் இப்போ விளக்கமாக சொல்லப்படும். ஷோடசா ஞாசம் என்பது தேவி வழிபாட்டுள்ள தனித்த ஞாச முறை. இது 6 வகைப்படும். கணேச ஞாசம், கிரக ஞாசம், நட்சத்திர ஞாசம், யோகினி ஞாசம், ராசி ஞாசம், பீட ஞாசம் என. 4வதாகிய யோகினி ஞாசம் 475 முதல் 534 நாமங்களால் விளக்கப்பெறுகின்றது. 6வது பீட ஞாசம் பஞ்சசாத் பீட ரூபினி என்ற 833 நாமத்தால் விளக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்றார். ஸோ இப்போ இந்த உரையாசிரியர் கணேச ஞாசம் என்னன்னு விரிவாக சொல்லியிருக்கார். கணேசர் எப்படி ஞாச முறையில் அவரை அந்த சக்தியை நிலைநிறுத்தணும். கணேசரை நம்ம வழங்க கணேசன் நினச்சிடாதீங்க, இவங்க ஏகப்பட்ட கணேசரை சொல்கிறாங்க இங்கே. அதுக்கப்புறம் கிரகநியாசம், இந்த 9 கிரகங்கள் இருக்கு, அதை எப்படி அந்த சக்திகளை எப்படி நம்ம அங்கங்களில் கொண்டு வருது, அதுக்கான ஞாச முறைகள். அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் ராசி, இப்படி பீட ஞாசம், இப்படி எல்லா வகையான ஞாசம் இங்கே விளக்கமாக எழுதி கொடுத்துருக்காரு. தான் இங்கே 7-8 பக்கம் போயிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக இந்த நாமாக்களில் சொல்லப்பட்டிருக்கிறது யோகினி ஞாசம். அந்த யோகினிகளை எப்படி அந்த சக்திகளை நம்ம அங்கங்களில் எப்படி ஞாசம் பண்ணி எப்படி ஆராதனை பண்ணுறது, அந்த யோகினி சக்திகளோட சக்தியை கொண்டு எப்படி நாம உயர்வடைகிறது, அந்த மாதிரி தான் இப்போ விளக்கமாக சொல்ல போகிறாங்க. இங்கே பாருங்க என்ன சொல்லுவாங்க, யோகி ஞாசத்தில் தேவியை பூஜிக்கும் இடமான ஸ்ரீசக்கரம், அவளது மந்திரமான ஸ்ரீவித்யை, அதனை உபதேசித்த குரு, அதனை ஆராதிக்கும் சிஷ்யன் என்ற 5வரும் ஒரே தத்துவம் என உணரும் ஐக்கிய பாவனை யோகமாகும். அந்த யோக சக்தி மிக்கவர்களானதாலும் அந்த யோக சக்தியை அருள்பவர்களானதாலும் இவர்கள் யோகினிகள். ஸோ இப்போ என்ன ஆக்சுவலாக அந்த ஸ்ரீவித்யா உபாசனை தாற்பயமே என்னன்னு கேட்டா, அந்த தேவி, அந்த அதிபதியாகிய தேவி, அவள் தங்குற இடமான ஸ்ரீசக்கரம், அந்த மந்திரமாகிய ஸ்ரீவித்யா, அதை உபதேசித்த குரு, அதை ஆசிரியிக்கிற இந்த சிஷ்யன் எல்லாரும் ஒன்னே தான் அப்படிங்கிற பாவனை தான் யோகங்கிறாங்க. ஸோ இந்த பாவனை இதை செய்து சக்தி, அந்த யோக சக்தியை பெறணும் இல்லையா, அதுக்கு உதவக்கூடிய இந்த தேவதைகளை யோகினிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் 7 வகையான யோகினிகள் சொன்னேன் இல்லையா, அதை பற்றி முதல்ல டாகினி, அதான பார்க்குறோம் நம்ம, டாகினீஸ்வரின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாகினி, ராகினி, லாகினி, காகினி, சாகினி, ஹாகினி, யாகினி, இப்படி 7 வகையான யோகின்னு சொல்றாங்க. 51 சக்திகளால் சூழப்பட்டவர்களாக முறையே விசுத்தி, அநாகதம், மணிபூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம், அப்புறம் ஆக்னி, சகஸ்ராரம் என்று 7 சக்கரங்கள் வசிக்கிறார்கள். இந்த 7 சக்கரங்கள் நம் உடலில் அமைந்த ஸ்ரீ சக்கரமாகும். இப்போ இந்த முதல் 2 செய்யுள்ள டாகினியை பற்றி பாடிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த 2 செய்யுள்ள ராகினியை பற்றி, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகிறார். அதான் இங்கே திருப்பி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஏன் முதல்ல டாகினிலேருந்து ஆரம்பிக்கிறோம், விசுத்தி சக்கரத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அது ஆகாசம் தங்குற இடம். முதல்ல ஆகாசம் தான் உண்டாச்சுங்கிறதுனால அந்த ஆகாசத்தோட இடமாகிய விசுத்திலேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அங்கே தான் அந்த அம்பாள் அந்த விசுத்தி சக்கரத்தில் தான் வீட்டு இருக்கா. யார் டாகினிங்கிற அம்பாள் விசுத்தி சக்கரத்தில் தான் வீட்டு இருக்கா. ஆகாசம் தோன்றிய இடமாகிய அந்த விசுத்தி சக்கரத்தில். அப்புறம் இவ என்ன மாதிரி நிறமுடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு கேட்டால், அடுத்த நாமம் ஆரக்த வர்ணா. இங்கே ரக்த வர்ணான்னு படிப்போம் நம்ம, ஆனால் அதை பிரிக்கும்போது ஆரக்த வர்ணான்னு வரும். அதாவது ஆவர்ணா மறைந்து உள்ளதுன்னு இங்கே போட்டுருக்க. விசுத்தி சக்கர நிலையா ரக்த வர்ணா என்று 2 சொற்கள் சேரும்போது மறைந்து உள்ளது.
ஸோ அதனால் பிரித்து படிக்கும்போது ஆரக்த வர்ணான்னு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரத்தம்னா சிவப்புன்னு அர்த்தம். ஆரக்த வர்ணம் நிறுத்தம் கேட்டால் சிகப்பு கலந்த வெண்ணிறம் உடையவளாம். அவள் எப்படி இருப்பாள் இந்த டாகினி? சிகப்பு கலந்த வெண்ணிறம் உடையவள். அதாவது பாதிரி பூவின் நிறம் ஆரக்தம், சிறிது சிவந்தது. பாதிரி பூவின் நிறமுடைய மேனி உள்ளவளாக இந்த டாகினி தேவி வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். ஆரக்த வர்ணம், சப்போஸ் சிவப்பு கலந்த வெண்ணிறம், அந்த மாதிரி ரூபத்தில் அம்பாள் இருக்கா. அப்புறம் த்ரிலோச்சனா, அடுத்த நாமம் த்ரிலோச்சனா. அந்த டாகினி தேவிக்கு யோகினிக்கு 3 கண்கள். ஸோ அம்பாளுக்கு 3 கண்கள் பார்த்தோம் இல்லையா? அவளோட அம்சமாகிய இந்த யோகினிகளுக்கும் எஸ்பெஷலி இந்த டாகினி தேவிக்கு த்ரிலோச்சனா 3 கண்கள் உள்ளது. கட்வாங்காதி பிரகரணா, கட்வாங்கம்ங்கிறது ஒரு ஆயுதம். கட்வாங்கம் முதலிய ஆயுதங்களை உடையவள். இந்த கட்வாங்கம்னா என்ன ஆயுதம்னு கேட்டால் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இந்த கட்டிலுடைய காலை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கட்டில் அதோட கால், அதோடைய மேல் பக்கம் வந்து கொஞ்சம் தடிச்சிருக்கும், கீழே வந்து கூர்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்க, என்ன சொல்கிறாங்கன்னா கட்டான் தடி, குண்டு தடி இருக்கு இல்லையா, அந்த தடியில் மேலே மண்டையோடு வச்சுருப்பாங்க, அதுதான் அந்த கட்டுவாங்க ஆயுதம். ஸோ அந்த டாகினிங்கிற அம்பாள் ஒரு கையில் வந்து அந்த கட்டுவாங்கம் வச்சுருக்கா. மனித தலையோட்டை பதித்து இந்த ஆயுதம் என்பர். 4 கைகளில் கட்டுவாங்கம், கத்தி, சூலம், கேடயம் இவைகளை கொண்டவர். கேடயம் தெரிஞ்சா உங்களுக்கு? எடுத்தவங்க சண்டை போடும்போது தடுக்கிறதுக்காக கேடயம் சொல்லுவாங்க. ஆர்மர், கரெக்ட். ஸோ அந்த கேடயம் 4 வச்சிருக்கா கையில். கட்டுவாங்கம், கத்தி, சூலம், கேடயம். அதனால தான் கட்வாங்காதி பிரகரணா, கட்வாங்கம் போன்ற ஆயுதங்களை கையிலே தரித்திருப்பவள். வதன ஏக சமன்விதா, ஒரு முகத்தை உடையவள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு முகம் தான் இருக்குன்னு கேட்டால் அப்படி இல்லை. அடுத்தடுத்து வரப்போகிற தேவதைகள் 2 முகம் 3 முகம் சொல்ல போகிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த விஷுத்தியில் அது ஆகாசத்தோட ஸ்தானம்னு சொன்னோம் இல்லையா, விஷுத்தி சக்கரம். அந்த ஆகாசம் வந்து ஒரே ஒரு குணத்தை, தத்துவத்தை குறிக்கூடியதுனால அதுக்கு ஒரு முகமாகும். அடுத்த அநாகதம் போகும்போது அந்த ஆகாசம் ப்ளஸ் வாயு, அது 2 தத்துவத்தை குறிக்கிறதுனால அவருக்கு 2 முகம் சொல்ல போகிறாங்க. அதுக்கு அடுத்த உள்ள தேவதைக்கு 3 முகம் 4 முகம் சொல்ல போகிறாங்க. அதனால் இங்கே ஸ்பெஷலாக வதன ஏக சமன்விதா, ஒரு முகத்துடன் கூடியவள்னு போட்டு இந்த டாகினி அம்பாள். நம்ம முதல்ல நான் படிக்கும்போது எல்லா அம்பாளுக்கும் ஒரு முகம் தானே அப்படின்னு யோசிச்சா, அது அர்த்தம்னா அடுத்தடுத்து வர யோகினிகளுக்கு 2 முகம் 3 முகம் அப்படி 6 முகம் அது வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த டாகினி அம்பா வதன ஏக சமன்விதா, ஒரு முகத்துடன் கூடியவள். அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணலாம்? பாயச அன்னப்பிரியா, பாயச அன்னத்தில் விருப்பம் உள்ளவள். அதாவது பாலில் வேக வைத்த அன்னம் பாயச அன்னமாகும். ஸோ பாயச அன்னத்தை பாலில் வேக வைக்கிறது தான் பாயசமே. இது ரசதாதுவை வளர்க்க வல்ல புஷ்டிகரமான உணர்வு. இதனை விரும்பி நிவேதனமாக ஏற்பவள் தேவி. ஸோ இவளை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த தேவியை முக்கியமாக இந்த ரசதாத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ரசதாத்துவை வளர்க்க வல்லவளாம். இந்த ரசதாத்து தான் முதல்ல தொக்வான்னு சொல்லக்கூடிய தோல் ஃபார்ம் ஆகிறதுக்கு, தோலை நல்லா வளர்க்கறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். இந்த தேவதை வந்து ஆக்சுவலாக இந்த ரசதாத்து ப்ளஸ் தொக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தோல், இதை வந்து பராமரிக்கிறதுக்கும் இதை நல்லா போஷாக்கா ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கும் உள்ள தேவதை ஆகும். ஸ்கின் கேர்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு வேளை ஸ்கின் கேர் தேவதைன்னு நினைக்கிறேன். நான் போய் சொல்ல அப்படிதான் போட்டிருக்கீங்க. அடுத்த நாமே துவக்ஸ்தா, தோளில் இருப்பவள். தொக்குனா தோல். அது என்ன போட்டிருக்குன்னா, உட்கொண்ட உணவு ஜீர்ணகோசத்தின் உள்ளே உள்ள பஞ்சபூதாக்னி ஜடராக்னி முதலிய ஜீரணத்திற்கு உதவும் அக்னி சக்தி உள்ள திரவத்தில் ஜீரணமாகி மலமாக வெளியேற்றப்பட்ட வேண்டியவை பிரிக்க பெற்றதும் ரசாயனிகள் மூலம் சாரம் உறிஞ்ச பெற்று ரசம் என்னும் தாதுவாக சுற்றி வருகிறது. அதனையும் தாதுவக்னி பக்குவப்படுத்துகிறது. ரசதாது ஏடு போல் தோலாக மாறுகிறது. அந்த தோளில் இருப்பவள் தேவி. அந்த ரசதாத்து தோலாக மாறுதான். முதல்ல ரசதாத்து அது தோலாக மாறுதான், அப்படி ஏடு போல தோலாக மாறுதான். அந்த தோளில் இருப்பவள் தான் இவ. ஆக இவளை வழிபட்டா அந்த தோல் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்லா போஷாக்காக இருக்கிறதுக்கும் உதவி செய்கிறாங்கிற மாதிரி இதில் போட்டிருக்கேன்.
ஸோ இந்த டாகினிங்கிறவ தோளில் இருப்பவள். அந்த தோலை நல்லா வைக்கிறது இந்த பாயசன்னம் உதவு தான். அந்த ரசதாத்து உண்டாக்கி அந்த ரசத்திலிருந்து தோல் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ரசதாத்து நன்றாக சுரப்பதற்கு, நன்றாக இது பண்ணுறதுக்கு இந்த பாயசன்னம் உதவுறதுனால இவ பாயசன்ன பிரியாவா இருக்காவா அப்படின்னு தாகினி அம்பாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பசுலோக பயங்கரி. இந்த டாகினி எப்படிப்பட்டவள்? பசுலோக பயங்கரி. இங்கே பசுனா என்ன அர்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பசுனா பதி பசு பாசம்னு சொல்லுவோம் இல்லையா, பசுனா ஜீவன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு வித்தியாசமாக விளக்கம் கொடுத்துருக்க. பசுனா யாருன்னு கேட்டால் விருப்பு வெறுப்பு கொண்டு அலையும் மாடுனுக்கு பேர் பசுவான். ஸோ விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டு ஒவ்வொன்றையும் வேண்டியது வேண்டாது என வேறுபடுத்தி காண்பவன் பசு. அதே போல தேவதை வேறு, அதனை உபாசிக்கும் நான் வேறு நினைப்பவன் பசு. ஸோ நம்ம வழிபடுற அம்பாள் வேற நான் வேற நினைக்கிறவன் பசுவான். அப்படிப்பட்டவர்களுக்கு பசு லோக பயங்கரி, பயத்தை உண்டாக்குவள். என்ன அர்த்தம்? நம்ம பகவானை வேறையா வச்சு யாரோ நினைச்சு வணங்கணும்னா அது சரியான வணங்குமுறை கிடையாதான். அப்படிப்பட்ட சாதாரணமான ஒரு மானுடனை பசுன்னு சொல்றாங்க. அவனை வேணும் வேணாம் வேணும் வேணாம்னு அந்த விருப்பு வெறுப்பு அலையிறவும் பசு. அப்படிப்பட்டவனை சோதனைக்கு உள்ளாக்கிய கூடியவள் இந்த டாகினி. அதான் பசுலோக பயங்கரின்னு சொல்லப்பட்டு. அம்பாள் என்னுடைய சொரூபமே தான், எனக்கு மிகவும் இதயத்துக்கு நெருக்கமானவளோட தாயை நினைச்சு அப்படி உருகி வணங்குறவனுக்கு அருள்பாளிப்பான். ரொம்ப மெக்கானிக்கலாக ஏதோ ஒரு சக்தி அதை வணங்கினா இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வழிபடுபவனுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக இருக்கிறாள். அதான் பசுலோக பயங்கரி. தேவதையிடம் ஆத்ம பாவனை நெருங்கி வழிபடுபவர்களுக்கு பயத்தை போக்குகிறாள். வேறுபட்டது தன்னை சேர்ந்தது அல்ல என எண்ணிய நொடியிலேயே அதனிடமிருந்து பயம் ஏற்படுகிறது. அப்படி பயந்தவர்களுக்கு, பசுவாய் இருப்பவர்களுக்கு டாகினி தேவி பயத்தை விளைவிக்கின்றாள். ஆக அற்புதமான பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறவா அதே தேவி என்ன செய்கிறா? தான் வேறு அம்பாள் வேறு நினைக்கிறவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக இருக்கிறாள். அதான் பசுலோக பயங்கரி என்று சொல்லப்பட்டிருக்கு. அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா. அமிர்தாதி மகாசக்தி சம்ருதான்னா விஷுதி சக்கரத்தில் 16 இதழ்கள் கொண்டதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதன் தளங்களில் உயிரெழுத்துக்கள் 16 சக்திகள் அமர்ந்து டாகினி யோகினியை சூழ்ந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அந்த 16 தளங்கள்லையும் 16 சக்திகள் அக்ஷர வடிவங்களாக சூழ்ந்துருக்கு. அது என்னன்னு கேட்டால் ஆனாலேருந்து அவ்வண்ணா வரைக்கும், அப்புறம் அஹான்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் 16 இருக்கு உயிரெழுத்து. தமிழில் எவ்வளோ உயிரெழுத்து? 12 தான். 12 நல்லா தெரியும். அக்ஷரமணமாக இல்லை, 12 + 2 14 வரும். இங்கே சமஸ்கிருதம் அப்படி கிடையாது, இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா அப்புறம் அம்மஹாலாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து இந்த 16 தளங்கள்லையும் உள்ள அந்த 16 சக்திகளால் கூடியிருப்பவளாகும். அதான் அமிர்தாதின்னு அர்த்தம். அந்த சக்திகளுக்கு அமிர்தாதின்னு பேர். அமிர்தா அப்படிங்கிற சக்திகள். அவர்களின் பெயர்கள் அந்த உயிரெழுத்துக்களே முதலெழுத்தாக கொண்டிருக்கும். அவை பின்வருமாறு. அந்த தேவதைகளோட பேரையும் சொல்றாரு. அதாவது இந்த டாகினி சேவியை சுற்றி இருக்கிற அந்த தேவதைகள் 16 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு அக்ஷரத்தை முதல் எழுத்தாக கொண்டு அவங்களோட பேர் அமைஞ்சிருக்கு. யார் யார் அவங்க? அமிர்தா, ஆகாஷினி, இந்திராணி, ஈஷானி, உமா, ஊர்த்வகேஷி, ருத்திதா, ருகாரா, லுகாரா, லூகாரா, ஏகபதா, ஐஸ்வாயாத்மிகா, ஓங்காரா, ஔஷதி, அம்பிகா, அக்ஷரா. எவ்வளோ நேம் குழந்தைக்கு வைக்கிறதுக்கு, 16 நாமங்களே. ஸோ இப்படிப்பட்ட தேவதைகளால் அம்பாள் சூழ்ந்திருக்கு. அம்பாள் மீன்ஸ் டாகினி அப்படிங்கிற யோகினி சூழப்பட்டிருக்கா. ஸோ அந்த 16 தலங்கள்லையும் 16 தேவதைகள். அதான் இங்கே அமிர்த ஆதி மகாசக்தி சம்ருதா. அமிர்தாங்கிற அந்த சக்தியில் ஆரம்பித்து 16 சக்திகள் அது சூழப்பட்டவளாக டாகினி அமர்ந்திருக்கா. அவள் 3 கண்களுடையவளாக இருக்கா. ஆரக்தவர்ணா, அதாவது சிவந்த நிறமும் கலந்த ஒரு வெண்ணிறமாக இருக்கிறாள். பாயசன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாத்திரம் இல்லை, தொக்குங்கிற தோலில் இருப்பவளாக இருக்கா. அந்த தோலை நல்ல போஷாக்கோடு உடையவளாக செய்வதாக இருக்கிறாள். அவள் தான் டாகினீஸ்வரி. அதான் அந்த கடைசி நாமமா டாகினீஸ்வரி என்னும் யோகினி வடிவம் பெற்றவள். ஆக இந்த 10 நாமங்களால் விஷுதி சக்கரத்தில் அமர்ந்த யோகினியின் நிலை விளக்கப்படுகிறது.
இந்த யோகினி வடிவில் அமர்ந்திருப்பவளை தேவி என்ற பாவனையுடன் அவளுக்கு பிரியமான பாயசன்னத்தை நிவேதனம் செய்து வழிபட தோளிலும் ரசதாதுவிலும் அவளது சக்தி சிறப்பாக விளங்கும். பசு எண்ணம் நீங்கும். பசு என்னத்தோம்? விருப்பு வெறுப்பாதி, நான் வேற பகவான் அம்பாள் வேற நினைக்கிற அந்த எண்ணங்கள்லாம் விலகும். கழுத்தில் 15 தளமுள்ள விசுத்தி ஸ்தானத்தில் ரசதாதுவில் அபிமானம் உள்ளவளும், ஒரு முகம் உள்ளவளும், கட்வாங்க முதலிய ஆயுதங்கள் ஏந்தியவளும், வெண்ணிறம் உள்ளவளும், தத்துவம் அறியாதவர்களுக்கு பயம் தருபவளும், பாயசன்னத்தில் விருப்பம் உள்ளவளும், அமிர்தா முதலிய சக்திகளால் சூழப்பட்டவளுமான டாகினி என்னும் யோகினியை தியானம் செய்கிறேன் என தொண்டைக்குழியில் தொடுவது முதல் யோகினி ஞாசமாகும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதில் எல்லாம் சம்மரைஸ் பண்ணி சொல்லிட்டார். இந்த 10 நாமங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி டாகினீஸ்வரிங்கிறது நாமத்தில் சொல்லிட்டார். ஸோ இப்படி அந்த டாகினி வழிபடும் போது அவர் இந்த விசுத்தி சக்கரத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஞாசம்னு என்ன, அங்கே தொட்டு அந்த சக்தி அங்கே அமர்ந்திருப்பதாக குடிக்கொண்டு இருப்பதாக நம்ம பாவனை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லுவோம். ஸோ டாகினி தேவிங்கிற 7 யோகினிகள் ஒரு யோகினி, அவளை இப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த 2 செய்யுள்ள ராகினி அப்படிங்கிற யோகினி. முதல்ல யாரு? டாகினி. இப்போ ராகினி அப்படிங்கிற யோகினியை வழிபட போகிறோம். அவளை பற்றின குறிப்புகள் அடுத்த 2 செய்யுள்ள. அநாஹதாப்ஜ நிலையா ஷ்யாமா பாவதனத்வயா தம்ஷ்ட்ரோஜ்வலாக்ஷமாலாதி தராருதிர சம்ஸ்திதா. இவங்க ஒரு நிமிஷம். அக்ஷமாலாதி தரா, அக்ஷமாலாங்கிறத கையில் வச்சிருப்போது தான் தரா. அக்ஷமாலாதி தரா ருதிர சம்ஸ்தி. ஆனால் பிரித்து படிக்கும்போது அப்படி தான் பிரியுது. அந்த 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 என்ன சொல்கிறது மீட்டர், அதுக்கு ஏதோ பிரிக்கும்போது அப்படி தரான்னு தான் பிரியுது. அப்படி இப்போ பிரித்து படிக்கிற தப்பு கிடையாது. ஆனால் உதிரன்னு படிச்சிடக்கூடாது. அது அடுத்த உதிர சம்ஸ்தி தான் வருது. அநாஹதாப்ஜ நிலையா ஷ்யாமா பாவதனத்வயா தம்ஷ்ட்ரோஜ்வலாக்ஷமாலாதிதரா ருதிர சம்ஸ்திதா. அநாஹதாப்ஜ நிலையா ஷ்யாமா பாவதனத்வயா தம்ஷ்ட்ரோஜ்வலாக்ஷமாலாதிதரா ருதிர சம்ஸ்திதா. காலராத்ர்யாதிசக்த்யௌக ரிதா ஸ்னிக்தௌதனப்ரியா மகாவீரேந்திர வரதா ராகிண்யம்பா ஸ்வரூபிணி காலராத்ர்யாதிசக்த்யௌக ரிதா ஸ்னிக்தௌதனப்ரியா மகாவீரேந்திர வரதா ராகிண்யம்பா ஸ்வரூபிணி அப்போ இந்த ராகினி தேவியை பற்றி சொல்லும்போது ராகிண்யம்பா ஸ்வரூபிணி. இந்த ராகிண்யம்பா எங்கே இருக்கா? அநாகதாப்ஜ நிலையா அப்படின்னு அநாகதம் என்னும் தாமரையில் வசிப்பவள், இந்த இதயஸ்தானம். அதாவது அந்த சுஷும்னா நாடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே இதயஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான் அநாகதம்ங்கிற அந்த சக்கரம். ஸோ அந்த அநாகத சக்கரத்தில் வசிப்பவளாக இருக்கிறாள். இதற்கு 12 இதழ்கள், அதுக்கு 16 சொன்னோம் இல்லையா, இதுக்கு 12 இதழ்கள். வாயுவின் ஸ்தானம் இது. அது நம்ம ஆகாசம் சொன்னோம் இல்லையா, இது வாயுவின் ஸ்தானம். இது இந்த வாயுன்னு சொன்னாலுமே அங்கே ஆகாசமும் இருக்குது, வாயுவும் இருக்குது. அதனால தான் அவளுக்கு 2 முகம் இருக்குது. அவளுக்கு ஒரு முகம்னு சொன்னோம் இல்லையா, இவளுக்கு 2 முகம். தாமரை இதழ்கள் நடுவில் உள்ள முக்கின் மேல் ராகினி என்னும் யோகினியாக தேவி அமர்ந்திருக்கிறாள். இவை என்ன நிறத்தில் இருக்கா?
ஷியாமாபா, ஆனால் பசுமை கலந்த கருநிறம் உள்ளவள். ஷியாமா, பசுமை நிறைந்த கரு. அதுக்கு என்ன அர்த்தமா இருக்குது? பசுமை நிறைந்த கருநிறம்னு என்ன தெரியல. டார்க் கிரீனோ தெரியல, கரும் பச்சையா இருக்கு. பசுமை கலந்த கருநிறம் உள்ளவள் அப்படின்னா மேகம் முதலியவற்றில் காணப்படுகின்ற பசுமை கலந்த கருநிறம் போடு. மேகம் அப்படி இருக்குமா என்ன? அப்படி போட்டிருக்குதுல்ல, அதான் நான் யோசித்தேன். ஷியாமாபா, அதான் கருநிறம் உள்ளவள், கொஞ்சம் டார்க்காக இருக்கா போல இருக்கு. டார்க் அந்நிறமுள்ள திருமேனி கொண்டவள் ராகினி. இப்போ ஷியாமான என்ன பொருள்னு கேட்டால் யவ்வனத்தின் செழுப்புமிக்க நடுப்பகுதியில் உள்ள பெண் என்று பொருளாம். ஷியாமான்னு சொன்னாலே, இப்போ ஷியாமலாலாம் சொல்கிறோம் இல்லையா, ஷியாமான்னு சொன்னாலே யவ்வனத்தின் செழுப்புமிக்க நடுப்பகுதியில் உள்ள பெண், 16 வயதுடையவள், அவளை போன்ற தோற்றமுடையவள். எப்பயும் 16 வயது பெண்ணை போல் தோற்றமுடையவள், அதான் ஷியாமாபா. அவளை உருவத்தை சொல்லியாச்சு. கருநிறம் உள்ளவள், அதுவும் பசுமையான ரொம்ப டார்க்னு நினைக்கிறேன், அப்படிதான் நான் நம்புகிறேன். ஏன்னா அது மேகத்தை சொல்கிறதுனால அப்படி டார்க்காக இருக்கா. அதே மாதிரி எப்பயும் 16, அந்த மாதிரி யௌவன பருவத்தோடைய ஒரு மலர்ச்சியோடு இருக்கிறவ தான் இந்த யார்? ராகினி. டாகினிங்கிறது ராகினி. வதனத்வயா, அடுத்த நாமம், இருமுகங்களையுடையவள். ஏன் இங்கே வாயுஸ்தானத்தில் ஆகாசமும் இருக்குது, வாயுவும் இருக்குது. அதனால் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி 2 முகங்களை கொண்டவளாக இருக்கா. முதல்ல உள்ள டாகினி ஒரே முகம்தான், ஆகாசம் மாத்திரம்தான், அதை குறிக்கிறதா ஒரே முகத்தோடு இருக்கா. இங்கே வாயுஸ்தானத்தில் ஆகாயமும் இருக்குது, வாயுவும் இருக்கிறதுனால அதை குறிப்பதாக 2 முகம் கொண்டவளாக வதனத்வயா. இப்போ நம்ம பாருங்க, லலிதா சஹஸ்ரநாமம் இவ்வளோ நாள் நம்ம சொல்லிட்டே வந்திருக்கோம், என்ன சொல்கிறோன்னே சொல்லாமல் தெரியாமல் சொல்லிட்டு வந்திருக்கோம். வதனத்வயான்னு என்ன வதனத்வயா? அப்புறம் மாத்திரம் பாருங்க அவள் எப்படி இருப்பான்னு. தம்ஷ்ட உஜ்வலா, தம்ஷ்டனா தெற்றிப்பற்கள், தெற்றிப்பற்கள் ஒளி வீசக்கூடியவள். உஜ்வலான ஒளி வீசக்கூடியவளாக இருக்கா. நம்ம படிச்சிருக்கோம், பகவத்கீதையில் கூட சொல்லுவார், அவரோட பயங்கர ரூபத்தை காமிக்கும்போது 11வது அத்தியாயத்தில் அப்படி சொல்லுவார், நான் அந்த மாதிரி பயங்கரமான தெற்றிப்பற்களோடு வரேன், வந்து இந்த உலகத்தையே நான் அழிச்சிட்றேன்னு சொல்லுவார் பகவான் கிருஷ்ணர். இவங்க தம்ஷ்ட உஜ்வலா, தம்ஷ்டாஜ்வலானா தெற்றிப்பற்களா ஒளிமிக்கவள். காட்டுப்பன்றியுடையது போன்றவை இந்த தெற்றிப்பற்கள். கருமையான உடலிற்கு வெண்மையான ஒளி ஊட்டுவதாக வெளியே தோன்றுகின்றன, அதனால் அழகாக தோன்றுபவள். அவள் கருப்பாக இருக்கிறதுனால, அந்த தெற்றிப்பல் வெள்ளையாக இருக்கிறதுனால ரொம்ப கான்ட்ராஸ்டாக அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டு. சரி, நம்மளாம் தெற்றிப்பல்லாம் அசிங்கம்னு சொல்கிறோம்ல, ஆனால் இந்த அம்பா தெற்றிப்பல்லும் அழகாக இருக்கான்னு சொல்லப்பட்டு. இப்போ யாராவது எந்தாவது ஒரு பொண்ணை பார்க்கும்போது கருநிறத்தில் இருக்கான தெற்றிப்பலோடு இருந்தான்னா அந்த ராகினி வரா. ராகினி என்கின்ற யோகினி. அப்படி தெற்றிப்பற்களோட ஒளிமிக்கவளாக தோன்றுகிறாள். அக்ஷமாலா ஆதிதரா, கையில் அந்த ஜபமாலையாகிற அக்ஷரமாலை. ஆதிதரனா அதை போன்ற மற்ற விடயங்களையும் கைகளில் தாங்கி உள்ளவளாக இருக்கா. இங்கே அக்ஷமாலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அக்ஷரங்கள்னு பார்த்தோம். ஒவ்வொரு அக்ஷரங்களாக பார்த்து 51 அக்ஷரங்கள்னு பார்த்து, இந்த மேரு 51 அக்ஷரம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? சொன்னேன் 51 அக்ஷரம் சொன்னேன், எப்படி ஜபம் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அந்த ஜபம் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கக்கூடிய அந்த அக்ஷரமாலா, அந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு ஒவ்வொரு மாலை மாதிரி, அதான் அக்ஷரமாலான்னு பேர். அந்த அக்ஷமாலையை ஒரு கையில் தாங்கியவளாக இருக்கிறார். இன்னொன்று கைகள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சூலம். அதான் ஒரு கையில் அக்ஷமாலை, இன்னொரு கையில் சூலம், கபாலம். மண்டையோடு நம்ம ஓடுறோம் பயந்து, அவள் கையில் மண்டையோடு வச்சிருக்கோம். அதே மாதிரி டமரு, உடுக்கை, இவைகளை 4 கைகளில் ஏந்தியவள் ராகினி என்கின்ற இந்த யோகினி. அப்புறம் ருதிர சமஸ்திதா, ரத்தம் என்னும் தாதுவின் அபிமானி தேவதையாக விளங்குபவள். அப்போது அவளை தியானம் பண்ணால் ரத்த ஓட்டம், அந்த ரத்தம் நல்லா ரொம்ப செழிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரத்தம் என்னும் தாதுவை தன்னுடையது என எண்ணி அதன் வளர்ச்சியிலும் சிறப்பிலும் அக்கறை காட்டும் தேவதையாக இருப்பவள். ஸோ யாருக்கா ரத்த சோகை, ரத்தமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த ராகினியை நம்ம வழிபடலாம். அவ்வளோ அநாகதத்தில் அந்த தேவதையை இருப்பதாக எண்ணி ஞாசம் செய்து, இங்கே தங்குற மாதிரி ஞாசம் செய்து அந்த மந்திரத்தை சொல்லி அவளை வழிபட்டோன்னா இந்த ரத்தம் என்னும் தாதுவை தன்னுடையது எண்ணி அதன் வளர்ச்சியிலும் சிறப்பிலும் அக்கறை காட்டும் தேவதை. ஆனால் இரத்த விருத்திக்கு உதவுவளாக இருக்கிறாள். காலராத்திரியாதி சக்தியோக விருதா என்ன அர்த்தம்?
நம்ம பார்த்தோம்ல அங்கே 16 இதழ் இருந்துச்சுன்னு. ஸோ 16 சக்திகளால் அமிர்தா போன்ற அமிர்தாவில் ஆரம்பித்து 16 சக்திகளால் சூழப்பட்டவள் நாங்கள் டாகினியை. இங்கே 12 இதழ்கள் தான் இருக்குது இந்த அநாகத சக்கரத்தில். ஸோ 12 சக்திகள் சூழப்பட்டவளாக இருக்கிறாள். அதில் முதல் சக்தி காலராத்திரி. காலராத்திரி ஆதி சக்தி ஔக விரதா. முதல்ல இந்த வாரணாசி போயிருக்கும்போது தான் அங்கே மற்ற எல்லா கடவுளையும் கும்பிடும்போது அங்கே ஒரு இடத்துல போனால் கருப்பாக ஒரு பயங்கரமான ஒரு இடம், காலராத்திரின்னு ஒரு தேவதை வச்சு கும்பிட்டுருந்தாங்க. நம்ம போனோம், ரொம்ப மிஸ்டிக்கலாக ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன காலராத்திரின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி என்னென்னு எனக்கு தெரியாது. அப்போ இங்கே சொல்லியிருக்காரு, இங்கே உரையாசிரியர் சொல்லியிருக்கார் என்னென்னா, தாமரையின் 12 இதழ்களில் க முதல் ட வரை, அங்கே உயிரெழுத்துன்னு சொன்னோம், ஆனா இனா அஹா வரைக்கும், அஹா வரைக்கும், அது 16ன்னு சொன்னோம் இல்லையா. இங்கே 12 கக்க கங்கா சச்ச ஜஜ்ஜா, அது மாதிரி டட்டா அது வரைக்கும், 2வது டா வரைக்கும், க முதல் ட வரை உள்ள 12 அக்ஷரங்களை தனதென்று எண்ணும் தேவதைகளான காலராத்திரி, கண்டிதா, காயத்ரி, கண்டாகார்ஷினி, மார்னா, சண்டா, சாயா, ஜயா, ஜங்காரிணி, ஞானரூபா, தங்கஹஸ்தா, தங்காரிணி என்று 12 சக்திகள் கூட்டம். இது இப்பெல்லாம் ஞாபகம் வச்சுட்டானே தெரியும். நாளைக்கு கேட்டாலும் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை, இன்னைக்கு கேட்டாலும் ஞாபகம். அப்படி 12 சக்திகள் சூழ அவங்க உட்காந்துருக்காங்க. அதில் முதல்ல யாரு? காலராத்திரி. அவ யாருன்னு கேட்டால் இங்கே சொல்லியிருக்காரு, ருத்திரனின் சக்தி காலராத்திரி, தமோ குணத்தின் வடிவானவள், சம்ஹார சக்தி பெற்றவள். பாருங்க, மரணம் அடையும் தினத்தின் முந்தைய நாளிரவு காலராத்திரி எனப்படும். அதாவது மரணம் அடையும் தினத்தின் முந்தைய நாள் காலராத்திரி எனப்படும். அந்த இரவில் மறுநாள் முடிவு நெருங்குவதை உணர்த்தும் கனவு முதலியன முன்னறிவிப்பாக தோன்றும் என்பர். சாகிறதுக்கு முதல் நாள் எல்லாருக்குமே தோன்றுமா நம்முடைய முடிவு நெருங்கிடுச்சு. ஸோ அதுதான் காலராத்திரின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ருத்ரனோட அம்சமாக தமோகுணம் உள்ளவளா சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறவங்க காலராத்திரி. ஸோ யாருக்காவது இந்த சம்ஹார மூர்த்தி மேலே இஷ்டம் இருந்தால் காலராத்திரியை வணங்கலாம். ஸோ அப்படிப்பட்டவளாக எனக்கு என்னமோ இந்த காலராத்திரிங்கிற பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்காக வைக்கணும் காலராத்திரி. காலராத்திரி எல்லாத்தையும் சம்ஹாரம் செய்யறது. அப்படி பேரை கேட்டால் அப்படி தான் செய்கிறாங்க எல்லாரும், பேரு வச்சு காலராத்திரி. ஸோ 12 தேவதைகள் சூழ அம்பா இருக்கா. யாரு? காலராத்திரி ஆதி சக்தியோக விரதா. அப்படிப்பட்ட சக்திகள் சூழ்ந்தவளாக இருக்கா. ஸ்னிக்த ஓதன பிரியா, அவளுக்கு பாயசன்ன பிரியான்னு சொன்னோம்ல, இவளுக்கு என்ன விருப்பம்னு கேட்டா, நெய்ப்பு மிகுந்த உணவில் நாட்டம் பண்ணுறோம். நெய்ப்புனா நெய் கலந்த எந்த உணவாக தான் ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அந்த நெய்ங்கிற சமாச்சாரம் ரத்த விருத்திக்கு ரொம்ப உகந்ததான். அதான் சொல்றாங்க ஒரே ஆசிரியர். நெய் நிறைய சேர்ந்ததால் நெய்ப்பு மிகுந்த உணவு. ஸ்னிக்த ஓதனம் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? நெய்ப்பு மிகுந்த உணவுன்னு பொருள். அதனிடத்தில் ராகினி யோகினிக்கு நாட்டம் அதிகம். இரத்தத்தை வளர்க்கும் சக்தி மிக்க உணவு இது. இரத்தத்தில் இருந்து மாம்ச தாது தோன்றத்தக்கதாத இரத்தத்தை சாரமிக்க தாதுவாக ஆக்கவல்ல உணவு ஸ்னிக்த ஓதனம். ஆக நெய் கலந்த எதுவாக இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப இஷ்டம். அவளுக்கு பாயசம், பாலில் செய்யப்பட்ட அன்னம், அது அவளுக்கு ரொம்ப விருப்பம். இவளுக்கு நெய்யால் செஞ்ச எந்த பதார்த்தம் ரொம்ப விருப்பம். ஏன்னா அது ரத்தத்துக்கு உதவியாக இருக்கிறதுனால. மகாவீர இந்திர வரதா அப்படின்னு மகாவீர தலைவர்களுக்கு வரமளிப்பவள். வரதான்னா வரமளிப்பவள். இங்க மகாவீரேந்திர வரதா அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் சொல்றாருங்க. இங்க ஆக்சுவலா வீரான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வீராவை 2 வகையாக பிரிக்கலாம். வீரான்னு அர்த்தம் ரொம்ப வீரம் மிக்கவன்னு அர்த்தம் இல்லையா, அது ஒரு பொருளாக சொல்லலாம். இன்னொன்று வி ஈரா அப்படின்னு பிரிக்கலாம். சமஸ்கிருதத்தில் பாருங்க, வி ஈரான்னு பிரிக்கலாம். ஈரான்னா நல்ல சொல்வன்மை மிக்கவன் அர்த்தம். வீரான்னா ரொம்ப அற்புதமான சொல்வன்மை மிக்கவர்களுக்கு வரமளிப்பவளாக உள்ளவள். ஸோ வீரம் கொண்ட இந்திராதி தேவதைகளுக்கு வரமளிப்பவளாக உள்ளவள் ஒரு பொருள். அதே போல வி ஈரா அப்படின்னு சொன்னா நல்ல சொல்வன்மை மிக்க அந்த அறிஞர்களுக்கு வரமளிப்பவளாக இருப்பவா அப்படிங்கிற மாதிரி. அது இன்னொரு மகாவீரம்னு என்ன பண்ணா, சோமயாகத்தில் சோம மது வைத்திருக்கும் கிண்ணம், அதனை கையில் ஏந்தியவர்கள் மகாவீரர்களாம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு வரமளிக்கும் தேவதையாக இருப்பவர்கள். அதே போல
இன்னொரு பொருள் மகாவீராங்கிறதுக்கு. பிரம்மமே சோமரசம். பிரம்மம்னு சொல்றதே சோமரசம், அதுவே மது. அதனை பருகுவதில், அதாவது பிரம்மானந்த பானத்தில் ஈடுபட்டவர்கள், அதனால் இந்திரர்கள் சிறப்புமிக்க பிரம்ம நோக்குள்ளவர்கள். மகாவீராங்கிறதுக்கு, இந்திரா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன, பிரம்ம நோக்குடையவர்கள். அவர்களுக்கும் வரம் அளிப்பவளாக அம்பாள் இருக்கிறார். ஸோ மகாவீரன்னா வீரம் மிகுந்த இந்திரர்களை போன்ற அவர்களுக்கு வரமளிப்பவளாக உள்ளவள். ஈரா அப்படின்னு பிரித்து நல்ல பேச்சு வன்மை மிக்கவர்கள். அதே மாதிரி இந்த பிரம்மத்திலேயே நோக்கமுடையவர்களுக்கும் மகாவீரான்னு பேர் உண்டான். அவர்களுக்கு வரமளிப்பவளாக திகழ்பவள். அப்படிப்பட்டவள் தான் யாரு? ராகினி அம்பாஸ்வரூபிணி. ராகினி என்ற யோகினி எங்கே இருக்காவா? அநாகதத்தில் இருக்கா. ஸோ ஞாசம் செய்யும்போது என்ன செய்யணும்? அந்த சக்தி, ராகினிங்கிற யோகினியோடைய அந்த சக்தி என்ற இதயஸ்தானத்தில், அந்த அநாகதத்தில் துலங்கட்டும், அதிலே நிலை பெறட்டும், அதே பதிந்திருக்கட்டும் என்பதாக பிரார்த்தனை செய்து, அந்த மந்திரத்தை சொல்லி, அந்த தேவதையை தியானம் செய்து, விரலால் அந்த இடத்த பாகத்தை தொட்டு அந்தந்த அம்பாள் சக்தி நிலை பெறட்டும் அப்படின்னு வேண்டுவதாக செய்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த யோகினியை நெய்ப்புமிக்க நெய்யெண்ணம் நிவேதனத்துடன் வழிபட இரத்ததாது சிறப்புடன் விளங்கும். பிரம்மஞானமும் அழகிய பேச்சும் உள்ளவராகலாம். அநாகதத்தின் தெற்றிப்பற்கள் துலங்கும் இருமுகமுள்ளவளும், இரத்தாபிமானியும், அக்ஷமாலை முதலியவற்றை ஏந்தியவளும், காலராத்திரி முதலிய சக்திகளால் சூழப்பட்டவளும், மகாவீரர்களுக்கு வரம் அளிப்பவளும், முக்கண்கள், இவளுக்கு முக்கண்கள் உண்டு போல கொண்டவளுமான ராகினியை தியானிக்கிறேன் என நெஞ்சுக்குழியை தொடுவது இரண்டாவது யோகி ஞாசமாகும் என்பதாக முடிஞ்சிருக்கார். ஸோ ஆக இனிமேல் அடுத்த முறை நம்ம இதை படிக்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வருமா? ஒரு வாட்டி நம்ம எல்லாம் சேர்த்து சொல்லுவோமா? பார்ப்போம் நம்ம ஞாபகம் வருதான்னு. இப்போ படித்ததாவது ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். 98 विशुद्धि चक्र निलया रक्तवर्णा त्रिलोचना खट्वांगादि प्रकरणा वदनैक समन्विता पायसान्न प्रिया त्वक्स्ता पशुलोक भयंकरी अमृतादि महाशक्ति समृता டாகினீஸ்வரி. புரிஞ்சுதா உங்களுக்கு? டாகினீஸ்வரி பற்றி படிக்கும்போது ஞாபகம் இருந்துச்சா? இதை மாதிரி ஞாபகம் வரணும் ஒவ்வொன்றும். அப்போ தான் இது படித்ததுக்கான பிரயோஜனம். அப்படி ஞாபகம் வராட்டி தோஷம் கிடையாது, திருப்பி போய் ரெஃபர் பண்ணணும். என்ன தான் படித்தோன்னு அதுக்கு கையில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கணும். இதை போய் எதை போய் ரெஃபர் பண்ணுறது இல்லாட்டி அதுக்கு அடுத்து அநாஹதாப்ஜ நிலையா ஷியாமா பாவதனத்வயா தம்ஷ்ரோஜ்வலாக்ஷமாலாதி தரா ருதிர சம்ஸ்திதா காலராத்ர்யாதி சக்த்யௌக விருதா ஸ்னிக்தௌதன பிரியா மகாவீரேந்திர வரதா ராகின்யம்பா ஸ்வரூபிணி. ஸ்னிக்தௌதன பிரியான்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஞாபகம் ஸ்னிக்தௌதனம், ஸ்னிக்த ஓதனம், நெய்யாலான பதார்த்தங்களில் விருப்பம் உடையவர். ஸோ இன்னைக்கு 4 படித்தாச்சு. இதோடு நம்ம நிப்பாட்டிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.